அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். இன்று நாங்கள் தரம் 8 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல ஏற்கனவே நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் அங்கிகளின் வாழ்க்கை வட்டம் தொடர்பாக. இப்ப நாங்க ஏற்கனவே வாழ்க்கை வட்டம் தொடர்பாக படிச்ச விடயங்களை ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம். இப்ப நாங்க வாழ்க்கை வட்டத்துல என்னென்ன விடயங்கள் பார்த்திருக்கிறோம்னா, முதலாவது வாழ்க்கை வட்டம் என்னன்ற விஷயம் பார்த்திருக்கிறோம். வாழ்க்கை வட்டம், லைஃப் சர்க்கிள், வாழ்க்கை வட்டம். இப்ப வாழ்க்கை வட்டம்னா என்ன? ஒரு வட்டமாக நடைபெறுகின்ற செயற்பாடுகள். சரியா? வட்டமா நடக்குதுன்னா எப்படி சொல்றாங்க? இப்போ ஒரு நுளம்பு இருக்குது, அந்த நுளம்பு போய் முட்டை இடுது, அதுல இருந்து குழம்பி வருது, கூட்டுப்புழு வருகுது, திரும்ப நுளம்பு வருகுது, அந்த நுளம்பு முட்டை இடுது, திரும்ப அதே ப்ராசஸ் தொடர்ந்து நடக்குது. அதே போலதான் ஒரு தவளை இருக்குது, தவளை வளர்ந்த தவளைன்ட்டு அது நீர்ல போய் முட்டையிடுது, அந்த முட்டையில இருந்து வார்ப்பேத்தைகள் வருகுது, அந்த வார்ப்பேய்கள் திரும்ப ஒரு தவளையாக மாறுது, அந்த தவளை மீண்டும் முட்டையிடுது. அப்ப இது ஒரு வட்ட செயல்முறையாக நடக்குது என்று சொல்லுவோம். அதுண்ட வாழ்க்கையே இப்படி ஒரு வட்டமா இருக்கிறதான் நாங்க வாழ்க்கை வட்டம் என்று சொல்ல போறோம். அப்ப எங்களுக்கு அந்த வாழ்க்கை வட்டத்துல ஒவ்வொரு படிமுறை வர்றதுக்கான சந்தர்ப்பம் பருவ நிலை என்று அதை சொல்லுவோம். இப்ப உதாரணம், தவளை, தவளைகள் முட்டையிடும், முட்டையிலிருந்து வார்ப்பேய்கள் வரும், வார்ப்பேயிலிருந்து மீண்டும் ஒரு தவளை வரும். சொல்ல போறோம் இல்லையா? இது தவளைன்ற வாழ்க்கை வட்டம். சிம்பிளா இருக்கு. தவளை முட்டையிடும், வார்ப்பேய் வரும், திரும்ப தவளை வரும். இது மாறி மாறி வட்டமா நடக்கும். அப்போ ஒரு தவளை தான் பிறப்பிலிருந்து தான் பிறந்ததில இருந்து முட்டையிட்டு வார்ப்பேயாகி திரும்ப தவளையாகி அது இறந்து, அந்த தவளை முட்டையில இருந்து வந்த தவளை அப்புறம் வளர்ந்த உடனே திரும்ப அந்த தவளை முட்டையிடும். அப்ப ஒவ்வொரு சந்ததியும் என்ன செய்யும்? ஒவ்வொரு இது இறக்க இறக்க ஒவ்வொரு சந்ததியும் அந்த வட்டத்துல வந்து கொண்டே இருக்கு. சரியா? அப்போ ஒரு தவளையாக இருந்தாலும் சரி, எந்த உயிரங்கியாக இருந்தாலும் சரி, அது பிறந்ததுல இருந்து அது இறக்குற வரைக்கும், திரும்ப அந்த தவளை இறக்கும் வரைக்கும் அதனுடைய ஒவ்வொரு பருவ நிலைகளும் அல்லது விருத்தி நிலை என்று சொல்லுவோம். விருத்தினா வளர்ந்து வார நிலை. இந்த ஒவ்வொரு நிலைகளையும் சேர்த்துதான் நாங்க வாழ்க்கை வட்டம் என்று சொல்லப்போம். ஏற்கனவே பார்த்து அதே மாதிரி இந்த வாழ்க்கை வட்டத்தில உருமாற்றம் என்கின்ற ஒரு செயற்பாடு நடக்கும். அது எல்லாத்திலையும் நடக்கணும் இல்லை, சில அங்கிகள்ல அது நடக்கும். இப்ப ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டீங்கன்னா அல்லது ஒரு எலியை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுன்ற வாழ்க்கை வட்டத்துல பெரிய வித்தியாசம் இருக்காது. இப்போ ஒரு மனிதன் பிறந்தா பிறகு அவன் ஒரு குழந்தை பருவம், அதே மாதிரி வாலிபன், பிறகு இறந்துடுவான். பிறகு அவர் இறக்க அவர் இன்னொரு வைஃபோட ஒரு குழந்தை விடும், அந்த குழந்தை வளர்ந்து வாலிபனாகும், திரும்ப அவர் இறப்ப. இந்த செயல்முறை ஒரு வட்டம், மனிதன் வாழ்க்கை வட்டம் என்று வைங்கிறது. அந்த சந்தர்ப்பத்துல ஒரு ஆள் வளர்ந்தால் மனிதன் மாதிரித்தான் இருக்க, அவருக்கு பிறக்கிற குழந்தையும் மனித உருவத்துலதான் இருக்கு. வளர்ந்தாலும் மனித உருவத்தான், இறந்தாலும் மனித உருவத்தான், அதுல எந்த வித்தியாசமும் இருக்காது. அப்ப எங்களுக்கு உருமாற்றம் என்ற ஒரு நிகழ்வு நடக்காது. இதே மாதிரிதான் ஒரு எலி இருக்கு. எலி பொறிச்ச எலி குஞ்சு வரும், அந்த எலி குஞ்சு திரும்ப வளர்ந்தா பெரிய எலி, திரும்ப எலி குஞ்சு பொறிச்சா சிறிய எலியா இருக்கும், திரும்ப வளரும். அந்த எலியிலையும் எந்த மாற்றமும் இருக்காது.
அப்ப எங்களுக்கு இந்த சந்தர்ப்பங்கள்ல எலியின் வாழ்க்கை வட்டத்திலேயோ அல்லது ஒரு மனிதன் வாழ்க்கை வட்டத்திலேயோ உருமாற்றம் என்கின்ற ஒரு செயற்பாடு நடக்காது. உருமாற்றம் என்றா என்ன செய்யணும்? உருவம் மாற வேணும், வித்தியாசமா இருக்க வேணும். எந்த மனித குழந்தையாவது பிறக்கைக்குள்ள ஒரு மாதிரியும் வளர்ந்தா பிறகு ஒரு மாதிரியும் இருக்குமா? அது மனித உருவத்துலதான் இருக்கும். 2 கை 2 காலண்டா அப்படித்தான் பிறக்கும். சரியாப்பா? அது ஒரு மனிதனாக இருக்கிறத நாங்க உருமாற்றம் என்று சொல்றோம். ஆனா இந்த தவளைய பாருங்க, இதுல முட்டைகள் ஒரு வடிவத்துல இருக்கு. முட்டையில இருந்து வர வார்ப்பை கிட்டத்தட்ட மீன் மாதிரி இருக்கு. வால் இருக்கு. சரி. ஆனா ஒரு வளர்ந்த தவளைக்கு மீன் மாதிரி இருக்காது, அது தவளை மாதிரியே இருக்கு வளர்ந்து. அப்ப இது சொல்ல போறோம், தவளைன்ற உருவம் வித்தியாசமாகுது. முதல்ல அது மீன் தான் நினைவு. வால் இருக்குது, நீந்தி கொண்டு தெரியுது. ஆனா தவளை வளர்ந்த பிறகு இந்த வால் விழுந்துடும், கால்கள் முளைச்சிடும், ஆகவே அது தவளையாக மாறிவிடும். அப்ப புற தோற்றத்தில வேறுபாடு இருக்கிறத உருமாற்றம் என்று சொல்லப்படும். புற தோற்றம் என்றா என்ன? வெளியில தெரியக்கூடிய அந்த வடிவம், அதுதான் புறத்தோற்றம். அப்ப புறத்தோற்றத்தில ஏற்படுகின்ற மாற்றம் உருமாற்றம். புறத்தோற்றத்தில வித்தியாசம் வந்தா அது உருமாற்றம். இந்த உருமாற்றம் 2 முறைகள்ல நடக்கும். வேறு வேறு 2 முறை. ஒன்று நிறையுறு மாற்றம். நிறையுறு மாற்றம். இன்னொன்று குறையுறு மாற்றம். இந்த 2 மாற்றங்களுக்குமான உதாரணங்கள் உங்களுக்கு தெரிய வரும். நம்ம உருமாற்றம் உண்டா உங்களுக்கு தெளிவா வித்தியாசப்படுத்தி காட்டப்படும். இப்போ ஒரு வண்ணத்து பூச்சியிட வாழ்க்கை வட்டம் பாக்குறோம்டா, இப்ப பார்த்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வண்ணாத்தி பூச்சியில வித்தியாசமான பருவங்கள் இருக்கு. முதல்ல வண்ணாத்தி பூச்சி முட்டை போடும், முட்டையில இருந்து குடம்பி வரும், கூட்டுப்புழு வரும், அதுக்கு பிறகுதான் ஒரு நுரையுடலி வண்ணாத்தி பூச்சி வரும். இந்த 4ஐயுமே எங்களால தனித்தனியாக வேறுபடுத்தி இனங்காண முடியும். இதுதான் முட்டை, முட்டையில இருந்து வந்தது குடம்பி, அது ஒரு மாதிரி இருக்கும். குடம்பில இருந்து வர கூட்டுப்புழு வித்தியாசமாக இருக்கும். அதுல இருந்து வர வண்ணாத்தி பூச்சி வேறையாக இருக்கும். இந்த 4ஐயுமே தெளிவாக வேறுபடுத்த முடியுமாய் எங்களுக்கு 4மே வித்தியாசம் தெரியுது என்றா அது நிறையுறு மாற்றம். உதாரணம் என்னது? நுளம்பிண்டையும் வண்ணாத்து பூச்சியையும் சொல்ல. நிறையுறு மாற்றம் 2லையுமே அதை நாங்க பார்க்க முடியும். வேறுபட்ட பருவங்களை பார்க்கலாம். குறையுறு மாற்றம் என்றா எங்களால வேறுபடுத்தி பார்க்க இயலாது. இப்ப பாருங்க, எலி, அதே மாதிரி கரப்பாம்பூச்சி, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல உருமாற்றத்துல இரு தெளிவான ஒரு மாற்றம் இருக்காது. இந்த கரப்பாம்பூச்சி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கரப்பாம்பூச்சி, அந்த முட்டையில இருந்து வந்து சின்ன கரப்பாம்பூச்சி திரும்ப பெரிய கரப்பாம்பூச்சியா வர வரைக்கும் உங்களுக்கு அதுல பெரிய வித்தியாசம் ஒன்றும் இருக்காது. அப்ப அதை சொல்றது குறையுறு மாற்றம். இது கரப்பாம்பூச்சியில வாழ்க்கை வட்டம். சரியா? அப்ப இது நாங்க ஏற்கனவே பார்த்த விடயங்கள் தான் வாழ்க்கை வட்டத்துல நிறையுறு மாற்றம், குறையுறு மாற்றம். அப்ப இன்றைக்கு நாங்க இதனுடைய தொடர்ச்சியாக தவளையின் வாழ்க்கை வட்டம் தொடர்பான மேலதிக விடயங்களை நாங்க பார்ப்போம். சரியா? புத்தகம் இருந்தா நீங்க பார்த்து கொள்ளுங்க. தவளையின்
வாழ்க்கை வட்டம் சம்பந்தமா நாங்க பார்ப்போம். பாருங்க, தவளைன்ற வாழ்க்கை சக்கரத்துல பெண் தவளை வந்து நீரில முட்டையிட போகுது. அந்த முட்டைகள் எல்லாம் ஜெலி மாதிரி இருக்கிற ஒரு பாய்மம், கிட்டத்தட்ட இந்த முட்டையில வெள்ளக்கரு மாதிரி இருக்கிற ஜெலித்தன்மையான பாய்மத்துல அந்த முட்டைகள் சூழ்ந்து இருக்கு. அந்த முட்டைகள் எல்லாம் பொரிக்கைக்குள்ள வார்ப்பேய்கள் நீருக்குள்ள விடப்படும். அந்த வார்ப்பைகள் பாத்தீங்கன்னா சிறிய மீன் போன்ற அமைப்பை கொண்டிருக்கும். அந்த வார்ப்பேய்கள் தண்ணீல நீந்தி செல்லும். வால் இருக்கும் அதுகளுக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு புத்தகத்துல அந்த வார்ப்பேய்களின் படம் வந்து தரப்பட்டிருக்கு. பாருங்க, இதை நாங்க வார்ப்பேய் என்று சொல்லுவோம். அதுக்கு வால் இருக்கும், கிட்டத்தட்ட மீன் மாதிரி. மீன்கள் எவ்வாறு சுவாசிக்கும்? நீரில பூக்களை மூலம் சுவாசிக்கும். அதே போலதான் இந்த பேத்தைகளும் வார்ப்பேய்கள் என்ன செய்யும்? பூக்களால சுவாசிக்கும். இது எப்படி சாப்பிடும்? நீரில இருக்கிற தாவரங்களை உணவாக சாப்பிடும். இப்ப வார்ப்பே என்ன செய்யும்னா பல உருமாற்றங்கள் அடையும். பாத்தீங்கன்னா அந்த வார்ப்பேய்க்கு கால்கள் உருவாக தொடங்கும். பின்னங்கால்கள் உருவாகி பிறகு முன்னங்கால்கள் உருவாகின பிறகு அந்த வால் கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம போய் கடைசியாக ஒரு தவளை ஒன்று உருவாகும். அப்ப இதைத்தான் நாங்க உருமாற்றம். உருமாற்றம் நடக்கிறதுக்கு நல்ல உதாரணம் தவளை. பாருங்க, ஒரு தவளை போய் பெண் தவளை போய் நீர்ல முட்டை போடும். இந்த ஜெலி தன்மையா இருக்கும், அதுக்குள்ள அந்த இருக்கிற முட்டைகள் எல்லாம் பொரிச்சா அப்படி வார்ப்பே மீன் மாதிரி சின்ன சின்ன அங்கிகள் வரும். இந்த வார்ப்பேய்கள் பிறகு வளர்ந்து ஒரு நிறையுடலி தவளை கொண்ட உருவாகும். சரி, இந்த வார்ப்பையின் பருவநிலையோட ஒப்புடைக்க அந்த வார்ப்பையோட பார்க்க இந்த தவளை வித்தியாசம். சரியா? முற்றிலும் வேறுபட்ட இயல்பு. பாருங்க, இது பூக்கள் மூலம்தான் சுவாசிக்கும். ஆனா நுரையுடலி தவளை எப்படி சுவாசிக்கும்? சுவாச பையில சுவாசிக்கும். வெளியில வந்து தண்ணிக்குள்ள இல்லாம வெளியில வந்து சுவாசிக்கலாம். சரி, அதே மாதிரி வார்ப்பேய்க்கு கால் இருக்கா? இல்ல. ஆனா நுரையுடலி தவளைக்கு கால்கள் இருக்கு. சரியா? அப்ப அது ஒரு வித்தியாசம். அதே மாதிரி வார்ப்பேய்கள் நீர்ல இருக்கிற தாவரத்தை தான் உணவா சாப்பிடும். ஆனா நுரையுடலி தவளை என்ன செய்யும்? வெளியில வந்தா பிறகு பூச்சிகளை சாப்பிடும். அப்ப ஊனுண்ணி. நம்ம வார்ப்பேய் ஒரு தாவர உண்ணி, தவளையா வந்தா பிறகு ஊனுண்ணி. அப்ப இது ரெண்டுமே வித்தியாசம். ரெண்டுன்ற பருவநிலையும் வித்தியாசம். சரியா? அப்ப நாங்க இதை சொல்லுவோம், என்னது, ரெண்டு பருவநிலையிலையும் வித்தியாசமான இயல்புகளை காட்டுது. அது ஒரே விலங்காக இருந்தாலும் தவளையாகவே இருந்தாலும் தவளை அதன் ரெண்டு பருவநிலையிலையும் வேறுபட்ட இயல்புகளை காட்டும். சரியா? அதே மாதிரி நாங்க ஒரு வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை சக்கரத்தை பார்ப்போம். பாருங்க, வண்ணாத்தி பூச்சியின் வாழ்க்கை சக்கரம் தந்திருக்குது. வண்ணாத்தி பூச்சி போய் இலையில முட்டையிடும். சிறிய சிறிய முட்டைகள் நிறைய இடும். அந்த முட்டைகள் எல்லாம் பொறிக்கேக்க உடம்பு என்ற ஒரு அமைப்பு உருவாகும். கிட்டத்தட்ட புழு மாதிரி இருக்கு. சரியா? அது பிறகு திரும்ப என்ன செய்யும்? தன்னை சுற்றி ஒரு கூடை கட்டி இந்த புழு தனக்கு மேல சுத்தி 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 ஒரு கூடு ஒன்று கட்டும். அதை நாங்க கூட்டுப்புழு வந்து சொல்லலாம். சரியா? அந்த கூட்டுப்புழுதான் பல மாற்றங்கள் நடந்து முடிய ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறும். சரியா? அந்த கூட்டுப்புழுவாக இருக்கிற டைம்ல அது எந்த தொழிற்பாடும் செய்யாது. எந்த தொழிற்பாடும் செய்யாதுன்னா அவை
உள்ளுக்கையே இருக்குமே தவிர இரை தேடுவதற்கோ வேற எந்த சந்தர்ப்பத்திற்கோ அவை வெளியில வராது. அப்ப அதை தொழிற்பாடு அற்ற பருவம் என்று சொல்லப்படும். இப்ப அடுத்து தரப்பட்டிருக்கிற அந்த அட்டவணையில பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு பருவத்திலையும் என்ன நடக்குது என்று சொல்லப்படும். வண்ணத்து பூச்சியில முட்டைய பாத்தீங்கன்னா அந்த தாவர இலையின் கீழ் பக்கத்துல இந்த இலைகள்ல சில விட பாருங்க குட்டி குட்டியா வட்ட வட்டமா இருக்கு. சரி, அதுதான் முட்டை. எக் வண்ணாத்தி பூச்சியில முட்டை. அந்த முட்டை என்ன செய்யும்னா பொரிச்சு ஒரு புழு மாதிரி வரும். மயிர் கொட்டி என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். மயிர் கொட்டி என்று சொல்லுவோம், தெரிஞ்சிருக்கும். வண்ணாத்தி பூச்சியில ஒரு குடம்பி. மயிர் கொட்டி என்று நாங்க சொல்றது வண்ணாத்து பூச்சிக்கு குடம்பி. அநேகமாக இந்த குடம்பி என்ன செய்யும்னா அது எந்த தாவரத்துல இருக்குதோ அது கலராய் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா இப்ப இது ஒரு பாத்தீங்கன்னா புழு மாதிரி இருக்கு. இப்ப இந்த புழுவை ஏதாவது இந்த புழு பூச்சிகளை சாப்பிடுற பறவைகள் கண்டுதுன்னா உடனே சாப்பிட்டுரும். இப்ப அது என்ன செய்யுதுன்னா தான் மற்ற இரை தேடும் விலங்குகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த தாவரத்தின் இலையின்ற கலர்ல தண்டுன்ற கலர்லயே இருந்ததுன்னா தெரியாது மற்ற விலங்குகளுக்கு பார்க்க. சரியா? ரைட். அப்ப குடம்பி அந்த தாவரத்தின் கலர்லயே வாழ பார்க்கும். சரி, அந்த மயிர் கொட்டி எதை சாப்பிடும்டா இளம் தாவர பகுதிகளை சாப்பிடும். இளம் தாவர பகுதிகள்னா குருத்து பாத்தீங்கன்னா சில இந்த நந்தியாவட்டை அந்த மாதிரி அந்த நித்திய கல்யாணி மரத்துல எல்லாம் அந்த பூச்சிகள் பிடிச்சதுன்னா அந்த குருத்தை எல்லாம் கடிச்சு கடிச்சு சாப்பிடும். அந்த இளம் தாவர பகுதிகளை சாப்பிடும் உணவாக எடுத்துக்கொள்ளும். அடுத்தது கூட்டுப்புழு பாருங்க. கூட்டுப்புழுவா இது ஒரு கவசத்துக்குள்ள தன்னை சுற்றி ஒரு கவசம் ஒன்றை கட்டிக்கொள்ளும். சரி, அந்த கவசத்துக்குள்ளதான் எல்லா உடற்பகுதிகளும் அது உருவாகும். என்ன உடற்பகுதி? ஒரு வண்ணாத்து பூச்சி ஆகிறதுக்குரிய எல்லா உடற்பகுதிகளும் இதுக்குள்ளதான் அதை உருவாக்க போகும். சரியா? அப்ப கூட்டுப்புழு என்ன செய்யும்னா தன்னை சுற்றி ஒரு கூடொண்ட கட்டிட்டு அதுக்குள்ள போய் இருந்துடும். அப்ப அது சாப்பிடாத வேற ஒண்ணும் செய்யாதுன்னு கேட்டா ஒன்றுமே செய்யாது. இந்த கூட்டுப்புழு உணவெதையும் எடுத்துக்கொள்ளாது. தன்னுடைய அங்கங்கள் எல்லாம் வளர்ற வரைக்கும் அது அமைதியாக காத்திருக்கு. சரி, அந்த கூட்டு செய்யணும் அதன் உங்களுக்கு ரெசியூம் பண்ணிக்கலாம். சரி, இப்ப கூட்டுப்புழுவாக இருந்த வண்ணாத்தி பூச்சி என்ன செய்ய போகுது? நிறையுடலியாக வரப்போகுது. நிறைவுடலியாக வருதுன்னா அது ஃபுல்லா வளர்ந்துட்டுது. அப்ப அது நிறைவுடலி நிறைவாக வளர்ந்துருக்கு. சரியா? இப்ப அது அந்த கவசத்தை உடைச்சு கொண்டு வெளியில வண்ணாத்தி பூச்சியாக பறக்கும்.
அப்ப இந்த வண்ணாத்தி பூச்சி எதை சாப்பிடும்? பூக்கள்ல தேனை உறிஞ்சி குடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வளர்ந்திருக்கு. அப்ப பாருங்க, இந்த குடம்பி தாவரங்கள்ல குருத்துகளை சாப்பிட்டு கொண்டு வந்திருக்கு. அதுவே கூட்டுக்குழு எதையுமே சாப்பிடாது. நிற உடலியா இருக்கிற வண்ணாத்தி பூச்சி தேனை குடிக்கும். அப்ப இதுல சாப்பாடு ஒவ்வொன்றுக்கு வேறுபடுது. அப்ப இந்த வளர்ச்சி பருவங்கள்ல ஒவ்வொரு பருவமும் வேற வேற இயல்புகளை காட்டும், வேற வேற உணவு முறைகளை கொண்டிருக்கு. சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க கரப்பான் பூச்சியின் வாழ்க்கை சக்கரத்தை பற்றி பார்ப்போம். இப்ப இதுல எல்லா விலங்குகளையும் நாங்க பார்க்க இயலாது. ஒரு சில விலங்குகளின் வாழ்க்கை வட்டத்தை தான் இதுல நாங்க பார்த்து கொண்டு போவோம். கரப்பான் பூச்சி பார்த்தீங்கன்னா ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச கரப்பான் பூச்சி, அதுல இருந்து ஒரு முட்டை வரும். முட்டையில பாத்தீங்கன்னா இப்ப வீடுகள்ல சில விட கருப்பு கருப்பா இந்த கரப்பான் பூச்சின முட்டைகளை பார்க்கலாம். அதுல இருந்து வாரதை நாங்க அணங்கு என்று சொல்லுவோம். சின்னதா இருக்கிற கரப்பான் பூச்சிக்கு பேர் அணங்கு. அது திரும்ப அணங்கு வளர்ந்தா ஒரு பெரிய கரப்பான் பூச்சி. சரியா? ரைட். அப்ப இந்த கரப்பான் பூச்சி பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்துடும். அடுத்ததாக நாங்க தாவரங்களினுடைய வாழ்க்கை சக்கரம் தொடர்பாக பார்க்கலாம். இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது என்னது? விலங்குகளினுடைய வாழ்க்கை சக்கரம். விலங்குகள்ல நாங்க எது எது பார்த்தனாங்க? தவளையிடையும் வண்ணத்து பூச்சியிடையும் வாழ்க்கை சக்கரம், அதுல ஒவ்வொரு பருவங்கள்ல நடக்கிற மாற்றம், அந்த ஒவ்வொரு பருவத்திலும் அது என்ன செய்யும் என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் தாவரங்கள்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள் தொடர்பாக பார்ப்போம். தாவரங்களின் வாழ்க்கை சக்கரம். தாவரங்களின் வாழ்க்கை சக்கரம் பத்தி பார்ப்போம். உங்க தாவரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தாவரத்தில இருந்து வித்து வரும். அந்த வித்து முளைச்சு நாற்று வரும். நாற்றில இருந்து புதிய தாவரம் ஒன்று உருவாகும். வழக்கமாக எங்களுக்கு தாவரங்களோட வாழ்க்கை சக்கரத்துல இப்படித்தான் நடக்கும். வித்து உருவாக்கப்படும். அந்த விற்றில இருந்து நாற்றுகள் உருவாகும். நாற்றுல இருந்து ஒரு தாவரம் உருவாகும். முதிர்ச்சி அடைந்த தாவரம் திரும்ப வித்துக்களை உருவாக்கும். இப்ப இது ஒரு பூக்கும் தாவரம். ஒரு பூக்குற தாவரம் பூத்து காய் காய்ச்சி காயில இருந்து வித்து உருவாகும். அந்த வித்து போட்டா நாற்று உருவாகும். நாற்றில இருந்து ஒரு முதிர்ந்த தாவரத்தை உண்டாகும். ஆகவே எங்களுக்கு ஒரு தாவரத்தின வாழ்க்கை சக்கரம் ஒரு பூக்குற தாவரமாக இருந்தா வித்து உருவாகி நாற்று வந்து தாவரம் வாரது ஒரு வாழ்க்கை சக்கரமாக பார்க்கிறோம். சரி, அது ஒரு தென்னையின் வாழ்க்கை சக்கரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு மாமரத்தின் வாழ்க்கை சக்கரமாக இருந்தாலும் சரி, அதுல பேசிக் இப்படித்தான் இருக்கு. சரியா? ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு தாவரங்களினுடைய வாழ்க்கை சக்கரம் மற்றும் சில விலங்குகளினுடைய வாழ்க்கை சக்கரம் பற்றி பார்த்திருக்கிறோம். சரியா? அப்ப இன்றைக்கு நாங்க பார்த்த விடயத்துல 2 வினாக்களை பார்ப்போம். எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது,
தவளையின் தவளையின் என்ற ஒரு நிறையுடலி தவளை சுவாச உறுப்பு எது? இரண்டாவது வார்ப்பேய் வார்ப்பேய் எதனை உணவாக எடுத்துக் கொள்ளும்? அதாவது வண்ணத்து பூச்சியின் வாழ்க்கை வட்டத்தில் தொழிற்பாடற்ற பருவம் எது? வினாக்களுக்குமான விடைகளை எழுதிக் கொள்ளும். மூன்று வினாக்களுக்கும் விடையளித்த பிறகு நாங்கள் இந்த வாரத்துக்கான MCQ வினாக்களை பார்க்கலாம். 10 வினாக்கள் இருக்குது. நீங்கள் பகுதி 1 வினாக்கள் என்று போட்டுட்டு 1 தொடக்கம் 10 வரைக்கும் இலக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு வினாக்களையும் நான் வாசிச்சு கொண்டு வருவேன். நீங்க அதுக்குரிய சரியான விடைய போட்டுக்கொண்டு வாங்க. முதலாவதுக்கு எத்தனையாவது ஆன்சர் என்றதை மட்டும் நோட் பண்ணுங்க. வினாக்களை நீங்க எழுத வேண்டியது இல்லை. இதுல நாங்கள் தவளையிட சுவாச உறுப்பு, சுவாசப்பை, வார்ப்பை எதனை உணவாக எடுத்துக்கொள்ளும் நீர் தாவரங்களை, வண்ணாத்தி பூச்சியில வாழ்க்கை சக்கரத்துல அதோட தொழிற்பாடற்ற பருவம் கூட்டுப்புழு, கூட்டுப்புழு. இப்ப நீங்க இந்த வினாக்களுக்கு விடையளிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க அடுத்ததாக பகுதி 1க்குரிய சில வினாக்களை பார்ப்போம். நீங்கள் நம்பர் பண்ணிக்கொள்ளுங்க 1 தொடக்கம் 10 வரை.
பகுதி ஒன்றுக்குரிய முதலாவது வினா. ஆன்சரை போட்டுக்கொள்ளுங்க. முதலாவதுக்கு பின் வருவனவற்றில் காந்த திரவியம் அல்லாதது: ஒன்று நிக்கல், 2 குரோமியம், 3 பெரைட்டு, 4 மெங்கனீசு. காந்த திரவியம் அல்லாதது எது? இல்ல, காந்த திரவியம் இல்ல. இரண்டாவது, மனிதனின் மேற்றோலில் காணப்படும் பகுதி எது? மேற்றோல்ல எது இருக்குது? மெலனின் நிறப்பொருள், 2 வியர்வை சுரப்பி, 3 நெய் சுரப்பி, 4 குருதி மயிர் குழாய்கள். அப்ப அதுல சரியான ஆன்சரை போட்டுக்கொள்ளுங்க. மேற்றோல்ல எது இருக்கு? மூன்றாவது, அதுல ஒரு படம் தரப்பட்டிருக்கிறது. காட்டப்பட்ட இலை ஒழுங்கு எது? உங்களுக்கு ஒவ்வொரு இலை ஒழுங்குக்குமான உதாரணம் தெரியும். இதுல தரப்பட்டிருக்கிறது கொய்யா. அப்ப கொய்யா இலை எந்த மாதிரியான இலை ஒழுங்கு? ஒன்றுவிட்ட இலை ஒழுங்கா, எதிரான இலை ஒழுங்கா, வட்ட வடுக்கான இலை ஒழுங்கா, சுருளி உருவான இலை ஒழுங்கா போட்டுக்கொள்ளும். நாலாவது வினா. திரவ உலோகம் P என்பது திரவ உலோகமா? Q என்பது திரவமாக இருக்கிற அல்லுலோகமா? P என்பது திரவமாக இருக்கக்கூடிய உலோகம், லிக்விடா இருக்கிற உலோகம் எது? அதுவே Q திரவமாகவே இருக்கக்கூடிய அல்லுலோகம். சரியா? அப்ப எங்களுக்கு PQவுக்கு உதாரணம் ஈயம் இரசம், அதாவது ஓர்டர்ல இருக்கவும். P என்றது ஈயமாண்டா Q இரசம். இரண்டாவதுல P என்றது ரசமாக இருந்தால், திரவமாக இருக்கிற உலோகம் இரசமாக இருந்தால், திரவமாக இருக்கிற அல்லுலோகம் நாகம். மூன்றாவது ஆன்சர்ல திரவமாக இருக்கக்கூடிய உலோகம் இரசமாக இருந்தால், திரவமாக இருக்கிற அல்லுலோகம் புரோமின். லிக்விட் ஃபார்ம்ல இருக்க வேணும். திண்மமாக இருக்கக்கூடாது, வாயுவாக இருக்கக்கூடாது, லிக்விட். நாலாவது, திரவமாக இருக்கிற உலோகம் புரோமினாக இருக்கும்போது Q, திரவமாக இருக்கிற உலோகம் இரசம். எங்களுக்கு திரவமாகவும் இருக்க வேணும், உலோகமாகவும் இருக்கணும், மெட்டல். அதை தண்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி கியூல இருக்கிறது திரவமாகவும் இருக்க வேணும், அல்லுலோகமா நான் மெட்டலா இருக்க வேணும். அதுக்குரிய பொருத்தமான விடைய போட்டு. ஐந்தாவது, நுண்ணங்கிகளால் சூழற் சமநிலையை
ஏற்படுத்த மேற்கொள்ளப்படும் செயல்முறையாக அமைவது. அப்ப நுண்ணங்கியால ஏற்படக்கூடிய சமநிலை எப்படி சூழலை சமப்படுத்தும்? ஒன்று பிரிந்தழிகை, இரண்டு நுண்ணுயிர் கொல்லிகளை உற்பத்தி செய்வது, மூன்று உணவாக பயன்படுவது, நான்கு வினாகிரி அல்லது மதுசாரத்தை உற்பத்தி செய்வது. இதுல எது நடந்தா சூழலில் சமநிலை ஒன்று உருவாகும்? சூழலில் சமநிலை ஒன்று உருவாகும் என்று சொல்றாங்க. அடுத்ததாக ஆறாவது வினா. சுற்றுக்கள் ஏ பி தொடர்பாக முதலாவதாக காட்டியிருக்கிற சுற்று ஏ, இரண்டாவதாக காட்டியிருக்கிற சுற்று பி என்று எடுத்துக்கொள்ளும். இது முதலாவதாக இருப்பது ஏ, இரண்டாவதாக இருப்பது பி. சுற்றுக்கள் ஏ பி தொடர்பான கூற்றுக்கள்ல சரியானது எது சரி என்று கேட்கிறேன். முதலாவது கூற்று ஏ பி இரண்டும் சரியாக தொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இதுல பட்டி உங்களுக்கு தெரியும், பெரிய கோடு பிளஸ் சிறிய கோடு மைனஸ், இதுல பெரிய கோடு பிளஸ் சிறிய கோடு மைனஸ். அதே மாதிரி ஏ என்றது ஆம்பியர் மானி. அப்ப நாம ஒரு ஆம்பியர் மானியை தொடுக்க பட்டியிட பிளஸும் ஆம்பியர் மானிட பிளஸும் பட்டியிட மைனஸும் ஆம்பியர் மானிட மைனஸுமா தொடுக்கணும். அப்ப உங்களுக்கு இதுல ரெண்டு பக்கமும் ஆம்பியர் தொடுத்திருக்குது. அப்ப எது சரியாக தொடுத்திருக்கோ அதை பார்த்து போடும். அப்ப ஏபி இரண்டும் சரியாக தொடுக்கப்பட்டுள்ளனவா அல்லது இரண்டாவது ஏபி ரெண்டும் பிழையாக தொடுக்கப்பட்டுள்ளனவா, சுற்று ஏ சரியாகவும் பி பிழையாகவும் தொடுக்கப்பட்டுள்ளனவா, அல்லது சுற்று ஏயில பிழையாகவும் சுற்று பில சரியாகவும் இருக்கா பார்த்து போடுங்க. பிளஸ் முனைவு பிளஸ் முனையுடையும் மறைமுனைவு மறைமுனையுடையும் தொடுக்கப்பட வேண்டும். ஆம்பியர் சரியா? அதுல எந்த கூற்று சரி என்று போடும். ஏழாவது வினா பாருங்க. திரவமாக இருக்கிற ஒரு பொருள் திண்மமாக மாறுவது ஏ என்று சொல்லுவாங்க. திரவமாக இருக்கிற ஒரு பொருள் திண்மமாக மாறுவது. உதாரணம் சொல்றது ஞாபகப்படுத்தி எழுதுங்க. ஒரு நீர் பனிக்கட்டியாக மாறுவது. திரவம் திண்மமாக பனிக்கட்டி, திரவமாக லிக்விட் தண்ணி. அப்ப தண்ணிய வச்சா அது திண்மமாக மாறுது. அந்த செயல்முறையை எப்படி சொல்லுவோம்? ஏ. சரியா? அப்ப அது உருகுதா உறையுதா ஆவியாகுதான்றத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஏ. பியில அந்த திண்மமாக இருக்கிற ஒரு பொருள் இடையில உருகி ஒன்றும் செய்யாம நேர வாயுவாக கேஸா மாறுது. சரி, அப்ப நீங்க ஒரு கற்பூரத்தை வச்சுட்டு காத்துல வச்சீங்கன்னா அதுவே கரைஞ்சு போகுது, காத்துல ஆவியாகுது. தண்ணியா உருகாம காத்துல ஆவியாகுது. அதை எப்படி சொல்லு? கரையுது, காத்துல கரைஞ்சு போயிட்டு. அத எப்படி சொல்லுவோம்? பேய எப்படி சொல்லுவோம்? பிய எப்படி சொல்லுவோம்? இது தண்ணி ஆவியாகிறதுன்னு எடுக்கிறதுல இது திண்மம் ஆவியாக மாறுது. திரவம்
ஆவியாகிறது வேற மாதிரி சொல்லுவா, திண்மம் ஆவியாகிறத வேற மாதிரி சொல்லு. சரி, அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, அதை பார்த்து போடும். அப்ப அதுல முதலாவது ஆன்சர்ல சொல்லி இருக்கு, ஏ வந்து உருகுது என்று எடுத்தோம்டா பி ஆவியாதல். இரண்டாவதுல ஏ என்றது ஆவியாகுது என்று எடுத்தா பி என்றது ஒடுங்குதல். மூன்றாவதுல ஏ என்றது உறையுது என்று சொல்லி எடுக்கிறோம்டா பி பதங்கமாகுது. நாலாவதுல ஏ உறையுது என்று எடுத்தால் பி ஆவியாகுது. இப்ப இந்த சந்தர்ப்பத்துல எதுக்கு பொருத்தமோ அதுக்குரிய விடைய போட்டு. எட்டாவது கூற்று, இரண்டு கூற்றுக்கள் தரப்பட்டிருக்கு. அதுல எது சரி எது பிழை என்று பார்த்து போடும். ஏ என்பது தற்காலிக காந்தத்தில் மின்னை வழங்கும் போது மட்டுமே காந்த வலிமை காணும். அது சரியா பிள்ளையா? கூற்று ஏ. கூற்று பியில இதை ஆக்குவதற்கு மென்னிரும்பு பயன்படுத்தப்படுகிறது, காரணம் தொடர்ந்து காந்த இயல்பு காணப்படாது. அப்ப இதுல கூற்று ஏ பி தொடர்பாக எது சரி? முதலாவது சொல்லி இருக்கிறோம், கூற்று ஏ சரியாக இருக்குது, ஆனா பியில சொல்லப்பட்டது பிழை. இரண்டாவதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, கூற்று ஏயும் சரி பியும் சரி. அதே மாதிரி மூன்றாவதுல கூற்று ஏ சரி, ஏ பிழையா இருக்குது, ஆனா பி சரி. நாலாவது விடையில கூற்று ரெண்டுமே பிழை. இப்ப நீங்க இதுல எதை சரி என்று எடுக்க போறீங்க? அதே மாதிரி ஒன்பதாவது வினா, வலிமையான காந்தங்களை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற திரவியம். இப்ப நாங்க வலிமையான ஒரு காந்தம் செய்ய போறோம்னா அதுக்கு எதை எடுப்போம்? ஒன்று இரும்பு, இரண்டு உறுப்பு, மூன்று ஃபெரைட்டு, நான்கு குரோமியம். நீங்க இதுல எதை எடுத்து வலிமையான ஒரு காந்தத்தை செய்யலாம்? பத்தாவது வினா, உலர் மின்கலங்கள் இரண்டின் அழுத்த வேறுபாடு. உலர் மின்கலம் 10 ஒரு பேட்டரி எடுத்தோம்னா 1.5 1.5 வோல்டேஜ். அதே போல உலர் மின்கலம் 10 எடுத்தா அங்க எத்தனை அழுத்த வேறுபாடு இருக்கும்? ஒரு பேட்டரி எடுத்தா 1.5 வோல்டேஜ். அப்ப ரெண்டு பேட்டரி எடுத்தா எத்தனை வோல்டேஜ் இருக்கு? முதலாவது 2 வோல்டேஜ், இரண்டாவதுல 4 வோல்டேஜ், மூன்றாவதுல 3 வோல்டேஜ், நாலாவது 1.5 வோல்டேஜ். சரியா பிள்ளைகள்? அப்ப இன்னைக்கு நீங்க இந்த 10 வினாக்களுக்கு உரிய விடைகளை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்க.
உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த வகுப்பை இதோட நிறைவு செய்து கொள்ளுவோம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ.